सुमुखश्च एकदन्तश्च कपिलोगजकर्णकः लम्बोदरश्च विकटः विघ्नराजो विनायकः धूम्रकेतुर्गणाध्यक्षः भालचतुर्गजाननः वक्रतुण्डः शूर्पकर्णः हेरम्बः स्कन्दपूरुजः मनीषां माहेन्द्रीं ककुभमिव ते कामपि दशां प्रधत्ते कामाक्ष्याः चरणतरुणा नित्यकिरणः यदीये सम्पर्के धृतरसमरन्दा कवयतां परीपाकं धत्ते परिमளவதி சுக்திநளினி. எல்லாருக்கும் நமஸ்காரம். சாரே சொல்லிட்டார். சார் என்ன சுவாமிகள் ஜெயந்தி கொண்டாட போறோம்னு ஒன்னு பேசுனார். எனக்கு பேசி எல்லாம் பழக்கம் கிடையாது. என்ன பேசுறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே நீங்க வைஷ்ணவ பரமா பாகவத லட்சணத்தை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னார். அதை பத்தி தான் பேச போறேன் இன்னைக்கு. நான் இதுல சார்னு தான் கணபதி சாரை தான் ரெஃபர் பண்றேன். ஏன்னா எனக்கு நீங்களாம் அண்ணான்னு கூப்பிடுறேன், நான் அண்ணான்னு கூப்பிட்டு பழக்கம் இல்லை. என்ன காரணம்னு தெரியாது, நான் சார்னு தான் சொல்றேன். சிவன் சாரை சொல்லும்பொழுது சிவன் சார்னு சொல்றேன். இல்ல எனக்கு 2016 முன்னாடி சுவாமிகளை பத்தி ஒன்னும் தெரியாது. சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். இங்க சார் சொல்லி சொல்லிதான் சுவாமிகள் எப்பேற்பட்ட மகான்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. இப்பயும் முழுசா தெரிஞ்சுட்டோம்னு சொல்ல முடியாது. மகான்களை பத்தி எல்லாம் நம்மளால முழுசா தெரிஞ்சுக்கவே முடியாது. அதெல்லாம் இதுல இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சார் ஷேர் பண்ணார். மகா பெரியவா ஆங்கர பெரியவான்னு சுவாமிகளை சொல்லி இருக்கிற காலத்துல பாகவதர்னு சொல்லுவாராம். பாகவதர் சுவாமிகளுக்கு அது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா. ஏன்னா பாகவதர்னா பகவானை சேர்ந்தவன்னு அர்த்தம். பெரியவா என்ன அப்படி கூப்பிடுறா, அதனால அது ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப அந்த பாகவதர்ங்கிற அந்த பதம், பாகவத லட்சணம் எப்படி சுவாமிகளுக்கு பொருந்துறதுங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். இதுல குத்தம் குறைகள் எல்லாம் என்ன சேர்ந்தது, ஏதாவது நிறைகள் இருந்ததுன்னா அது பெரியவா சுவாமிகள் அவளோட கிருப்பை, சாரோட கேட்டதோட பலன். அதுதான் விசிஷ்டாத்வைதம் பாகவதரோட லட்சணமா ஒரு 10-11 குவாலிட்டிஸ் சொல்றது. பாகவதன்கிறவன் என்ன குவாலிட்டிஸ் இருக்கும்னா, சேஷத்துவம், ஆத்ம நிக்ஷேபம், புருஷார்த்த நிஷ்டை, கார்பண்யம், மகாவிஸ்வாசம், விரோதி பரிகாரம், பாகவத கைங்கரிய நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, அனுகம்பா, விராகம், திருநாமஸ்மரணம் அப்படின்னு இது ஒரு 11 குவாலிட்டிஸ் சொல்றது. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் சுவாமிகளுக்கு எப்படி பொருந்துறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சேஷத்துவம். சேஷத்துவம்னா என்னன்னா அடிமைத்தனம். நான் உன்னோட அடிமை, பகவானோட அடிமை, பகவான் எஜமானன் அப்படின்னு இருக்கிறது. பகவான் சேஷி, நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பகவானுக்கு சேஷன், ஆதிசேஷன் சொல்றோம் இல்லையா. ஆதிசேஷன் முதல் அடிமை, பகவானுக்கு முதல் அடிமை. இல்ல நம்மாழ்வார் திருவாய்மொழியில ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னா, ஒழிவில்லாத காலம் எல்லாம் ஒரு க்ஷணம் கூட விடாம உடனாய் மன்னி பகவானோடைய கூடவே இருந்து எல்லா நேரத்திலையும் இருந்து வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், குறை இல்லாம அவருக்கு கைங்கரியம் பண்ணணும். காத்தால சார் சொன்னார், சுவாமிகள் ராமச்சந்திராஸ்ரயகன்னு சொன்னார். வச்சுக்கிறேன் சன்னியாச நாமம். ஏன்னா தாசகன்னு வச்சுட்டா என்னால அடிமையா இருக்க முடியாது அப்படின்னு, அதனால நான் இப்படி வச்சுக்கிறேன்னு சொன்னார்னா. ஆனா சுவாமிகள் அவர் தன்னோட வினயத்தினால அப்படி சொல்லியிருக்காளே தவிர அவர் பகவானுக்கு அடிமையா தான் இருந்திருக்கார் முழுசா. எப்போதும் செஞ்சுட்டே இருந்தார். ஏன்னா சுவாமிகள் நான் என்னதுன்னு சொல்லவே மாட்டாராம். பாராயணம் நடக்க போறது, உபன்யாசம் நடக்க போறது, அந்த மாதிரிதான் சொல்லுவாராம். அப்படியெல்லாம் சொல்லணும்னாக்கா பகவானோட அடிமைன்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தாதான் அந்த மாதிரி வாயில வரும், இல்லைன்னா வராது. அதனால முதல் குவாலிட்டி ரொம்பவே நன்னா பொருந்துருது சுவாமிகளுக்கு. அடுத்தது ஆத்ம நிக்ஷேபம். ஆத்ம நிக்ஷேபம்னாக்கா தன்னை முழுமையா பகவானுக்கே அர்ப்பணித்தல்னு அர்த்தம். அர்ப்பணித்தல்னா அது ஒரு பரிபூர்ணமான சரணாகதி நிலை. இந்த நியாச தசகம்னு ஒண்ணுல வேதாந்த தேசியர் இந்த சரணாகதி தத்துவத்தோட ஒரு சாரத்தை அப்படியே பிழிஞ்சு கொடுக்குறார் 10 ஸ்லோகங்கள்ல. அதுல முதல் ஸ்லோகம் ஒண்டி படிக்கிறேன். அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவே தியாத்மானம் நிக்ஷிபேத் புதா. இதுக்கு என்ன நியாசம்னா பொறுப்பா பகவான்கிட்ட ஒப்படைச்சிடுறதுன்னு அர்த்தம். இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒரு புத்திமான் என்ன பண்ணுவான்னாக்கா, நான்னா என்னுடைய ஆத்மா என்ன, அந்த ஆத்மாவை ரட்சணம் பண்ற பொறுப்பு, அந்த அந்த ஆத்மாவை காப்பாத்துறதுனால வர பலன், அது எல்லாத்தையும் பகவான்கிட்டயே ஒப்படைச்சிட்டு நிச்சிந்தையா இருப்பார், கவலைப்படாம இருப்பார் அப்படின்னு சொல்ற. சுவாமிகள் அப்படிதான் இருந்தார். தன்னோட பொறுப்பு எல்லாத்தையும் பகவான்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு இருந்தார். தனக்குன்னு அவர் சங்கல்பம் கூட பண்ணிக்க மாட்டாராம் பாராயணம் பண்ணும் பொழுது.
எப்போதும் பகவானை பாராயணம் பண்றது, பாடுறது, பஜனம் பண்றது. இப்ப ஸ்ரீதர் சார் கூட சொன்னாரு, நாங்க நாங்க படிக்கிறத அவர் கேட்பார். அப்படி கேட்கறதுல ஆனந்தமா இருக்கிறது அப்படின்னு அப்படியே பண்ணிட்டு இருந்திருக்கார். அது கொஞ்ச நாள், ஒரு வருஷம் 2 வருஷம் எல்லாம் கூட இல்ல, 50 வருஷம் பண்ணிட்டு இருந்திருக்கார். 50 வருஷம் அதே மாதிரி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னாக்கா தன்னை பத்தின பொறுப்பை பகவான்கிட்ட விட்டாதான் பகவானையே பூஜை பண்ணிட்டு இருக்க முடியும். இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, சுவாமிகள் மகாபெரிவா சன்னதிக்கு போனாக்கா, விதிதா நமயா விஷதைக கலா நச்ச கிஞ்சன காஞ்சனமஸ்தி குரோ ருதமேவ விதேஹி கிருபாம் சஹஜாம் பவ சங்கர தேசிகமே சரணம் அப்படின்னு இந்த தோட்டாகாஷ்டகம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உட்காருவாராம். அப்படி உட்கார்ந்தா பெரியவாளும் அங்க வந்திருக்கிறவா தன வித்வான்களையும் கேள்வி கேட்டு ஏதாவது பதில் சொல்றதுக்கு இது பண்ணா கூட சுவாமிகள்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டாராம். சுவாமிகள் பெரியவாளை பகவானாதான் பார்த்திருக்காருன்னு தோணும் எனக்கு. ஆத்ம நிக்ஷேபம் பண்ணியிருக்கார் பெரியவா கிட்ட. பெரியவாளும் சுவாமிகளை காப்பாத்திருக்கார். அதுக்கப்புறமா அடுத்த குவாலிட்டி என்ன அப்படின்னாக்கா, ஒரு பாகவதனுக்கு புருஷார்த்த நிஷ்டை அப்படின்னு சொல்றான். புருஷார்த்தம்னாக்கா எண்ட் கோல், நம்ம என்ன அடையணுங்கிறத வச்சுக்கிறது. மோட்சம்தான் ஜென்ரலா, அதுதான் மோட்சம்தான். சுவாமிகள் அதத்தான் நினைச்சுட்டு இருந்தார் அப்படிங்கறத ஊர்ஜிதம் பண்ற மாதிரி 2 மகான்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. யாருன்னா பெரியவாளும் சிவன் சாரும் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. பெரியவா இந்த நாராயண ஐயர் போய் கேக்குறாரு இல்லையா, சுவாமிகள் ஆத்துல நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ அப்ப என்ன சொல்றா பெரியவா, பாகவதர் அவர் பாகவதம் படிச்சுட்டு இருக்கார் சுவாமிகள், அதனால அவருக்கு அவரோட ஜென்மா சார்த்தகமாகும் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கார். சிவன் சார் சுவாமிகளுக்கு விமானம் வரும், வைகுண்டத்துல இருந்து விமானம் வரும் அவர் அழைச்சின்னு போகன்னு சொல்லியிருக்கா. இது ரெண்டையும் சொன்னது இவா 2 பேர் சொன்னதும் நிஜங்கிறது எப்போ ஊர்ஜிதமாச்சு அப்படின்னா, சுவாமிகளுடைய காலமாயி சுவாமிகளோட பூத உடலை அந்த அதிஷ்டானத்துல உள்ள இறக்கும் பொழுது மேல கருடன் வட்டம் அடிக்கிறது. கருடன் யாரு, பெருமாளே வந்திருப்பார், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காதா இருக்கும், அங்க இருந்த மனுஷா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் கூட்டின்னு போயிருந்திருப்பார், அவரோட வாகனம் கண்ணுல தெரிஞ்சது. அதனால அந்த 3வது குவாலிட்டியான புருஷார்த்த நிஷ்டையும் சுவாமிகளுக்கு பொருந்துருது. அதுக்கு அடுத்தது கார்பண்யம். அவரோட பகவானோட கருணையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது தான் கார்பண்யம். சுவாமிகள் தனக்கு எது வேணும்னாலும் பகவானையே தான் கேட்டுட்டே இருந்திருக்கார். அவர் இத்தனை பாராயணம் பண்ணியிருக்காரு, இத்தனை பிரவச்சனங்கள்லாம் பண்ணியிருக்காரு. எதுக்குமே எனக்கு இவ்வளவு கொடுக்கணும், சன்மானம் என்னங்கிறதையே அவர் யார்கிட்டயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டதே இல்லை. அவர் பகவானுக்காக படிச்சார், மனுஷாளுக்காகவே படிக்கல. அதனால அவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கவே இல்லை. அதை மத்தவாழ்கிட்ட போய் நான் ஒண்ணு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சமானதா இருந்தது. மத்தவாழ்கிட்ட எப்ப கேட்காம இருக்க முடியும்? பகவான் தனக்கு தருவான்னு அந்த நம்பிக்கையோட பகவானை எதிர்பார்த்து இருக்கும் பொழுதுதான் மத்தவாழ்கிட்ட கேட்க முடியாது, கேட்க வேண்டாம்னு தோணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சார் சொன்னார் என்னன்னாக்கா, அவர் சுவாமிகள் கிருஷ்ண தரிசனத்துக்காக ரொம்ப ஏங்கி இருக்காரு, நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். கிருஷ்ண தரிசனம், அப்ப கிருஷ்ணருடைய தரிசனம் கிடைக்கணும்னு கிருஷ்ணருடைய கருணையை எதிர்பார்த்து இருந்தார். அங்க அவருடைய கார்பண்யம் வெளிப்படுறது. இதுக்கு அடுத்த குவாலிட்டியா பாகவத லட்சணத்துல என்ன சொல்றான்னா, மகாவிஸ்வாசம்னா திட நம்பிக்கை. பகவான் நிச்சயமா காப்பாத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை தான். இந்த மாதிரி ஒரு அசத்து போய் சுவாமிகள்கிட்ட போய், எனக்கு நீங்க ரொம்ப ஆனந்தமா இருக்கேள், அந்த மாதிரி ஆனந்தத்தை அடைய எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா கூட சுவாமிகள் ஏதாவது ஒரு பாராயணம், விஷ்ணு சஹஸ்ரநாமமோ மூக்கு பஞ்சத்தையோ பாகவதமோ நாராயணமோ எதையோ சொல்லி அதை பண்ணிட்டே இருந்தாக்கா நீயும் மோட்சத்தை அடைவான்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு கொடுப்பாராம். அப்படி எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னாக்க பகவான் செய்வார்னு பூரணமா அவர் நம்பினார். அதனால அந்த மாதிரி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தார். அப்புறமா அடுத்த பாயிண்ட் விரோதி பரிகாரம்னு சொல்றா. விரோதினா என்னன்னாக்கா, பகவானை அடையறதுக்கு தடையா இருக்கிறது எல்லாமே விரோதி தான். விசிஷ்ட அத்வைத பரமா சொன்னாக்கா அது நிறைய விரோதிகள் சொல்றா. உபாய விரோதி, ஸ்வரூப விரோதி, புருஷார்த்த விரோதின்னு அப்படி சொல்லிட்டே இருப்பா. அதெல்லாம் விட்டுடுவோம் நம்ம. இந்த அகங்காரம் மமக்காரங்கள் பகவானை அடையறதுக்கு தடையா இருக்கு, அதை மட்டும் எடுத்துப்போம். சுவாமிகள் தினமுமே பெரியவா பாதுவ முன்னாடி
கியாதி லாப பூஜாசு வைமுக்கியமே ஆக்கலைய அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி சேவிப்பாராம். அதாவது என்னன்னாக்கா, எனக்கு புகழ், பணம், பெருமை எதுவுமே வேண்டாம், அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சேவிப்பாராம். இதுல தேசிகருடைய புள்ள குமார வரதாச்சாரியார்னு ஒருத்தர், அவர் தேசிக மங்களம்னு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்காரு. என்னன்னாக்கா, அவர் அப்பாவும் குருவும் அவர் தான். தேசிக மங்களம்னு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்காரு. அந்த தேசிக மங்களத்துல என்ன அந்த முதல் ஸ்லோகம் என்னன்னா, யக்யாதி லாப பூஜாசு விமுகோ வைஷ்ணவே ஜனே கிரயணீய தசாம் பிராப்தக தஸ்மை பவ்யாய மங்களம். இந்த புகழ், லாபம், இந்த பெருமை இதுல எல்லாம் பற்றற்று அவர் விஷ்ணு பக்தர்களுக்கு அடிமையா இருந்தார். அப்படிப்பட்ட மகானுக்கு என்னோட மங்களம் உண்டாகட்டும்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அப்படிதான் சுவாமிகளும் இருந்தார். இந்த கியாதி புகழ் வேண்டாம் அப்படிங்கறதுல ரொம்ப திடமா இருந்தார். அதே மாதிரி பணம் வேண்டாங்கிறதுலயும் அப்படிதான் இருந்தார், பெருமை வேண்டாங்கிறதுலயும் அப்படிதான் இருந்தார். ஒரு வாட்டி இதுக்கு திருவல்லிக்கேணி தவனோத்சவ பங்களால ஒரு வாட்டி பெரு சுவாமிகளோட பிரவச்சனம் நடந்திருக்கு. அப்போ 5000 பேர் வந்தாலும் சுவாமிகள் உடனே திருப்பியும் இதே இந்த கியாதி லாப பூஜாசு வைமுக்கியமே ஆக்கலையா அந்த ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது அடுத்த பிரவச்சனத்துக்கே ஒரே ஒரு பாட்டி தான் கேட்டாலும். அந்த மாதிரி வேண்டாம், புகழ் வேண்டாம்னே இருந்திருக்கார், பணம் வேண்டாம்னு இருந்திருக்கார். பணம் வேண்டாம்னு பின்னாடி எல்லாம் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருந்திருக்கார். இதுக்கு ராகவ ஐயங்கார்னு ஒருத்தர் சுவாமிகளோட கூட வேலை பார்த்துருந்திருக்கார் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல. அவர் மாத்தலாயி இதுக்கு நாகப்பட்டினத்துக்கு போயிடுறாரு. நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு இந்த ஸ்ரீராமநவமி உற்சவத்துக்கு 1959 கூப்பிடுறாரு. சுவாமிகளுக்கு அப்ப வெறும் 29 வயசுதான். அப்போ கூப்பிட்டப்போ அந்த சௌந்தரராஜ பெருமாள் கோவில் பக்கத்துல ஒரு லட்சுமி நரசிம்மர் சன்னதி இருக்கு. எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா, சுவாமிகள் அந்த உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லட்சுமி நரசிம்மரையும் அங்க ஒரு தேசிகர் சன்னதி இருந்ததா, அந்த தேசிகரையும் சேவிச்சுட்டு ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்றாரு அவர். அதுல ஒரு சின்ன அல்ப சந்தோஷம். அப்போ அதுக்கு சொல்றார், முதல் நாள் உபன்யாசத்துக்கு ஒரு 20 பேர் வராலாம். முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கோவில் ஆர்கனைசர் சொல்றார், இவர் இந்த ராகவயங்கார்ட்ட சொல்றார், என்னப்பா நீ இவ்வளவு நன்னா சொல்றார், இவருக்கு போய் எந்த மரியாதையும் பண்ணாம இப்படி போய் கூட்டின்னு வந்திருக்கேன், நாளைல இருந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நிறைய பேர் வந்தாலும் 100 பேருக்கு மேல வந்தா அந்த கோவில்லயே இடம் பத்தல, அந்த மாதிரி வந்தாருன்னு எழுதியிருக்காரு அவர். அப்போ அதுல முதல்ல நவாகமா பண்ண போயிட்டு அதுக்கப்புறமா சுந்தரகாண்டமும் பாராயணம் பண்ணுங்கன்னு சொல்லி 15 நாள் பண்ணாராம் சுவாமிகள் உபன்யாசம். 15 நாள் பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு சன்மானம் பண்றா. அந்த சன்மானத்துல கணிசமான போர்ஷனை அங்க இருக்கிற வேதம் படிச்சவாளுக்கெல்லாம் கொடுத்துட்டுதான் சுவாமிகள் வந்தார் அப்படிங்கிறா. இது அப்போ 29 வயசுலயும் இல்ல, சார் சொன்னார் எல்லாம் எப்போதுமே அப்படிதான் பண்ணுவா. வர்ற வருமானத்துல ஒரு சப்ஸ்டான்சியல் போர்ஷன் இவாளுக்கெல்லாம் போயிடும், வேதம் படிச்ச வாழ்க்கெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் தான் மிச்சம் தான் அவர் ஆத்துக்கு இதுக்கு யூஸ் பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னார். பணம் வேண்டான்னு இருந்திருக்கார். இந்த என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் போய் இந்த பணம் புகழ் எல்லாம் நம்மள இந்த லௌகீக வாழ்க்கையில இழுத்துடும், அகங்காரம் மமக்காரம் வந்துடும். அதனால ரொம்ப காஷியஸா இருக்கணும், அதை கிட்டேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்திருக்காரு அவர். அடுத்த பாகவத லட்சணமா பாகவத கைங்கரிய நிஷ்டைன்னு சொல்றான். அதாவது பகவானுடைய அடியார்களை பாகவதர்களை வணங்குறது அப்படின்னு. இதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் சார் ஷேர் பண்ணார், அப்படியே ஆச்சரியமா இருந்தது. இப்படி இப்பேற்பட்ட மகான நமக்கு சேவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் இல்லையேன்னு தாபமாவும் இருந்தது. ஒரு நாவிதர் சுவாமிகளை சேவிக்கிறதுக்கு வருவாராம். சேவிக்கிறதுக்கு திருவருட்பா அவருக்கு தெரிஞ்ச மத்த ஸ்லோகங்கள்லாம் சொல்வாராம். திருவருட்பால் இந்த ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமருதம் உறவு வேண்டும், உள்ளன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், அதெல்லாம் சொல்லுவாராம். சுவாமிகள் அத ரொம்ப கீனா கேட்டுப்பாராம். அவர் சொல்றத கேட்டுட்டு அவர் சேவிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் சுவாமிகள் சார் கிட்ட சொன்னாராம், நான் அவரை உழுந்து சேவிச்சுடுவேன், அவர் பயந்து போயிடுவார், அதனால நான் சேவிக்கலன்னாராம். என்ன ஒரு பாவம் பாருங்க, ஒரு வாயில ஏதாவது ஸ்லோகம் அவளே பாகவதரா பாவிக்கிற பாவம், அந்த மாதிரி இருந்திருக்காரு அவர். அப்புறம் ஆச்சாரிய நிஷ்டைங்கிறது அடுத்த குணமா சொல்றான். ஆச்சாரியன் பகவானோட பிரதிநிதி, ஆச்சாரியனை புடிச்சுக்கிறது மூலமா தான் நம்ம பகவானை அடைய முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கிறது, ஆச்சாரியர்கிட்ட பக்தியோட இருக்கிறது, அவர் சொல்றதை கேட்டு நடக்கிறது.
மதுர கவி ஆழ்வார் தான் வந்து ஆச்சாரிய பக்திக்கு எக்ஸாம்பிள். அவர் வந்து நம்மாழ்வாரோட வயசுல பெரியவர், ஆனா நம்மாழ்வார்கிட்ட அவ்வளோ பக்தியோட இருக்கார். அவர் பண்ணது வந்து ஒரே ஒரு இது பாசுரம், இதுதான் பிரபந்தம் தான், கண்ணினும் சிறுத்தாம்புன்னு சொல்றா. கண்ணினும் சிறுத்தாம்புல அவர் வந்து நம்மாழ்வாரையே பகவானா தான் பார்த்து சொல்றார். போனா போறது, நீ சொல்றங்கிறதுக்காக நான் போய் பகவானை சேவிச்சுட்டு வரேன், இல்லைன்னா எனக்கு நீ போறோம் அப்படிங்கிறார் அவர். நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே. அதாவது நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன், நாவால நம்மாழ்வார் நாமத்தை சொல்லி சந்தோஷப்பட்டேன். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, அவரோட பாதமே கதின்னு கடந்தேன், அது போறோம் எனக்கு. தேவு மற்றதியன், எனக்கு வேற ஒரு தெய்வமே எனக்கு தெரியாது, எனக்கு வாண்டவும் வாண்டாங்கிறார். குருகூர் நம்பி பாவின் இன்னிசை. அவர் திருவாய்மொழி திருவாய்மொழி வந்து பாவின் இன்னிசைங்கிறார். ஏன்னாக்கா அது சாம வேதத்தோட சாரம், அதனால இன்னிசைங்கிறார் அவர். அதை பாடி திரிவேன் நானு அப்படின்னு சொல்றார். அப்போ இதே இதே மாதிரிதான் வந்து சுவாமிகளும் இருந்தார். இப்போ இந்த நாராயணையர் அவர் போய் சொல்றாரு இல்லையா பெரியவா கிட்ட, சுவாமிகள் குடும்பத்துல கஷ்டம் இருக்கு அப்படின்னு. பெரியவா வந்து அவர் சொல்ல சொன்னாரான்னு கேக்குறார். சுவாமிகள் வந்து நாராயணையர் வந்து இல்ல இல்ல, அவர் சுவாமிகள் படுறத கஷ்டத்தை பார்த்து நானாதான் சொல்றேங்கிற. அப்போ பெரியவா என்ன சொல்றா, மார்புல கை வச்சுன்னு சொல்றாளாம், நானும் நீயும் கவலைப்பட வேண்டாம் அவரை பத்தி, அவர் பாகவதம் படிச்சுட்டு இருக்கார், அவரோட ஜென்மா சார்த்தகமாகும்னு சொன்னாராம், ஞானம் வந்துடும் சொன்னாராம். அத வந்து நாராயணையர் சுவாமிகள்கிட்ட சொன்னதும், பெரியவா என்ன பாகவதமே படிச்சுட்டு இருக்க சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பாகவதமே படிக்க ஆரம்பிச்சிட்டாராம். வருஷத்துல ஒரு 5 தடவை மட்டும் ராமாயண பாராயணம், மிச்ச நாள் எல்லாம் பாகவத பாராயணமா வச்சுட்டாராம். 5 நாள்னா 9 45 நாள் ராமாயணம், மிச்சம் 320 நாளும் பாகவத பாராயணம் தான் பண்ணிட்டே இருந்தாலாம். பெரியவா வந்து ஒரு வார்த்தை தான் சொன்ன, கோடி காட்டினார், அதை கப்புன்னு பிடிச்சுட்டார் சுவாமிகள், அதே பண்ணிட்டே இருந்தார். அப்பேற்பட்ட ஆச்சாரிய நிஷ்டை அவருக்கு. அதுக்கு அடுத்ததா அனுகம்பா அப்படிங்கறத வந்து பாகவத லட்சணமா சொல்றா. அதாவது கருணை. இது வந்து கார்பண்யம் இல்ல, கார்பண்யம் வந்து பகவானுடைய கருணையை எதிர்பார்த்து இருக்கிறது. அனுகம்பானா மத்தவாழ்கிட்ட கருணையோட இருக்கிறது. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாரும் ஷேர் பண்றா. முதல்ல சுவாமிகளை பத்தி சொன்னோம்னாலே கருணை, அதைத்தான் ஃபர்ஸ்ட் சொல்றா. அவர் போட்டோவை பார்த்தாலே கருணாமூர்த்தியா தான் இருக்காரு அவர். இதுல மைத்திலி அவ ஷேர் பண்ண ஒரு இன்சிடென்ட்லயும் அதுதான் சொல்றா. அவ போய் சுவாமிகள்கிட்ட நான் ஊருக்கு போகணும் பெரியவா, ஆத்துக்கார் வர சொல்றார் அப்படின்னு சொல்ற பொழுது, சுவாமிகள் ஏன் அவர் வந்து அவரால் வர முடியாதான்னு கேக்குறா. பதிலே சொல்லல, இவாளுக்கு சொல்ல முடியல, சொல்லி பேசாம இருந்துட்டா. அதுக்கு மேல ஒன்னும் கேட்கலையாம், அவ்வளோ இங்கிதத்தோட இருந்திருக்காரு சுவாமிகள். நீ வந்து விழிக்கு துணை பாசனம் உனக்கு தெரியும்னா சொல்லுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்புறம் கை குழந்தையோட போறா, நீ வெறும் வேலும் மயிலும் துணைனே சொல்லிட்டே இரு அப்படின்னு சொன்னாராம். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிட்டே இருக்காரு, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உனக்கு கஷ்டம், மத்தவங்களோட கஷ்டத்தை அப்படி புரிஞ்சுக்கிறாரு அவர். அப்படி அதெல்லாம் சொல்லிட்டே போனேன். போறப்ப நான் வந்து ரொம்ப சுகமா போயிட்டு வந்தேன், திருப்பி வரும் பொழுது என்னால கஷ்டப்பட்டேங்கிற அவளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படி சொல்றா அவ. இன்னொருத்தரவா சுபத்ரா சிவராமன் அவ சொல்றதே அவ அதுதான் சொல்றா. சுவாமிகளோட டிஸ்டிங்விஷ்ட் குவாலிட்டியே அந்த கருணை தான். அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி கொடுப்பாரு எல்லாத்தையும். ரொம்ப வந்தியா வந்து கால் அலம்பிண்டு கை கால் அலம்பிண்டு வந்து உட்காந்துக்கோ போறோம்னு சொல்லிடுவாரு. வேற ஸ்லோகம் சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் பாரு அப்படிங்கிறா. இதெல்லாம் வந்து லேட்டர் பீரியட்ல. சுவாமிகள் சின்ன வயசுல இருக்கும் பொழுதே அதே கருணையோட இருந்திருக்காரு. சின்ன வயசுல 10 வயசுக்கே ராமாயணம் எல்லாம் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உபன்யாசம்னா வெளியில போய் இல்ல ஆத்துலயே நின்னுட்டே அப்படியே பண்ணுவாராம். அந்த மாதிரி பண்ற பொழுது ஒரு வாட்டி ஒரு பாட்டி, வயசான பாட்டி, விதந்து பாட்டி கேட்டிருக்கா. முழுசா கேட்டு முடிச்சப்போ இப்ப சொல்றாராம், பாட்டி நீங்களும் பாக்கியவதி, ராமாயணம் முழுசா கேட்டிருக்கேன். ஏன் அப்படின்னாக்க, ராமாயணத்திலேயே வருது, ராமர் வந்து ராவணனை ஜெயிச்சு திருப்பி ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வானுலகத்துல இருந்து தசரதர் வர, தசரதர் வந்து எல்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டும், நீ நீ எனக்கு வந்து அங்க நான் ரிஷிகளோட தான் இருக்கேன், ஆனா என்ன விட உன்னுடைய பட்டாபிஷேகத்தை பார்க்க போற அயோத்தி ஜனங்கள் பாக்கியவான்கள், கௌசல்யா தேவி பாக்கியவதின்னு சொல்றாராம்.
அப்போ கௌசல்யா தேவி பாக்யவதினா நீங்களும் பாக்யவதி தான் பாட்டின்னு சொல்லியிருக்கா. அந்த பாட்டி அந்த இன்னும் ஒரு 80 வருஷம் 90 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் ஒரு விதந்து பாட்டி, எவ்வளோ எவ்வளோ எல்லாரையும் ட்ரீட் பண்ணிருப்பா இல்லையா? அதெல்லாத்தையும் போக்கிடுற மாதிரி பாக்யவதின்னு சொன்னா அந்த பாட்டிக்கு எவ்வளோ ஒரு ஆதுரமா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி. அடுத்தது விராகம் அப்படிங்கிற குவாலிட்டிய பாகவத லட்சணமா சொல்றா. அதாவது பற்றின்மை, உலகத்து விஷயங்கள்ல பற்றின்மை. பெருமாளை பிடிச்சுன்றார், சுவாமியை பிடிச்சுன்றார், பற்றுக பற்றற்றான் பற்றினைன்னு அவரை பிடிச்சுன்றார். இதை வந்து சார் நிறைய தடவை இன்ஸ்டன்சஸ்ல நிறைய தடவை சொல்லியிருக்கார். தன்னை பத்தி, தன் குடும்பத்தை பத்தி, தன் கடனை பத்தி, எதை பத்தியுமே நினைக்க மாட்டார். பணம், புகழ், பெருமை எதுவுமே வேண்டான்னு இருப்பார். ஒரு தடவை சார் கேட்டாராம், நீங்க சான்ஸ்கிரிட்ல உங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கு, ஏன் நீங்க கவிதை எல்லாம் எழுதல அப்படின்னா, அப்படிலாம் எழுத ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் வரவா போற வாழ்க்கெல்லாம் அதை கொடுத்து நன்னா இருக்கா, இது எப்படி இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிடும், அதுல போயிடும். மகா பெரியவாளே கவிதை எல்லாம் பண்ணல, நம்ம எல்லாம் எம்மாத்திரம் அதெல்லாம் வாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு இன்ஸ்டன்ஸ், சுவாமிகளும் ராகவையங்காரும் சிதம்பரத்துக்கு போறா சுந்தரகாண்ட பாராயணம் பண்றதுக்காக. பாராயணம் பண்ணிட்டும் திருப்பி வரா ட்ரெயின் ஏறுறதுக்கு. அப்போ அந்த ட்ரெயின்ல இருந்து தூப்புல் லக்ஷ்மி நரசிம்மன், அவரும் ஒரு பௌராணிகர், அவர் வந்து இறங்குறார். இறங்கிட்டு இவளை பார்த்துட்டு சுவாமிகள்கிட்ட பேசுறார். உங்களுக்கு நல்ல வித்வத் இருக்கு, ரொம்ப அழகா சொல்றேன் கதையெல்லாம், நீங்க வந்து இந்த ஆர்கனைசர்ஸோட எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன்னாக்கா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. சுவாமிகள் வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, எனக்கு வந்து வேதாந்த தேசிகரோட வைராகிய பஞ்சகத்தோட முதல் ஸ்லோகத்தை தான் நான் வந்து ஆதர்சமா வச்சுட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றார். க்ஷோணி க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல க்ஷுப்ய க்ஷுப்யத் க்ஷுத்ர நரேந்திர சாட்டுரச்சனா தன்யான் நமன்யாமஹே தேவம் சேவிதுமேவ நிश्चिनुमहे योऽसौ दयालुः पुरा தானாமுஷ்டிமுச்சே குச்சேலம் நயே தத்தே ஸ்ம வித்தேஷதாம். இந்த வைராகிய பஞ்சகம் எப்ப எழுதுறாருனாக்கா, வேதாந்த தேசிகர் அவர் வந்து அவரோட கூட படிச்சவர் வித்யாரண்யர்னு, அவர் வந்து மைசூர் மகாராஜா கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கார். சுவாமிகள் தேசிகருடைய அவர் மானிட்டரிலி அவர் புவரா இருக்கிறத பார்த்து அவரை வந்து என் கூட வந்துடும், இங்க மைசூர் மகாராஜா கிட்ட வேலை பார்த்தா சௌக்கியமா இருக்கலாம்னு கூப்பிடுறாரு. அப்ப எழுதுறாரு வைராகிய பஞ்சகம்னு தேவராஜ பெருமாள் மேல அப்படியே எழுதுறார். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பூமியில இவ்வளவு பெரிய பரந்த பூமியில இத்தினூண்டு கையளவு நிலத்துக்கு ஒரு ராஜா, அதுவும் கர்வம் மிகுந்த ராஜா, அந்த ராஜாவை பூஜனை பண்ணி எனக்கு சம்பாதிக்க வேண்டாம், எனக்கு ஒரு பிடி அவளுக்காக குச்சேலருக்கு வந்து குபேரனுக்கு மேல இந்த நிதியை கொடுத்த தயாநிதி இருக்கார், அவர் போறோம் எனக்குன்னு சொல்றார். எனக்கு அவர் தான் ஆதர்ஷம்னு சொன்ன உடனே அந்த தூப்புல் லக்ஷ்மி நரசிம்மன் வந்து சுவாமிகளை வந்து தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லி சேவிச்சுட்டு போனாராம். அதை எழுதியிருக்காரு அந்த ராகவையங்கார் தன்னுடைய புக்குல. அதுக்கப்புறம் இதுல ஹைதராபாத்ல கமலா மாமி ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணான். ஏன்னாக்கா சுவாமிகள் ஹைதராபாத்துக்கு உபன்யாசம் பண்றதுக்காக போறார். அப்ப ட்ரெயின்ல போகும்போது என்னவோ ஸ்ட்ரைக், ட்ரெயினை வந்து கொஞ்சம் தள்ளியே ஏதோ 2-3 ஸ்டேஷன் தள்ளியே நிறுத்திடுறான். இவ வந்து போய் சுவாமிகளை வந்து அழிச்சுன்னு வரா. போய் அழிச்சுன்னு வர வரைக்கும் சுவாமிகள் ட்ரெயின்லயே இருந்தான், ட்ரெயின்ல இருந்து இறங்கவே இல்லையா. அத வந்து நான் சார் கிட்ட சொன்னேன். சார் அப்ப என்ன சொன்னார்னா, சுவாமிகள் பைசாவை கையால தொடமாட்டார், அதனாலதான் வந்து ட்ரெயின்லயே இருந்தார். இறங்கினாக்கா எதையாவது ஆட்டோ பிடிக்கணும் இது பிடிக்கணும்னா பைசா கொடுக்கணும், அதனால அவர் ட்ரெயின்லயே அவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தாருன்னு சொன்னார். அந்த மாதிரி இருந்திருக்கார். அடுத்தது திருநாம ஸ்மரணம், அததான் வந்து அடுத்த குவாலிட்டியா சொல்றான். பகவான் நாமத்தை சதா சொல்லிட்டே இருக்கிறது. அதுக்கு சுவாமிகளை தவிர வேற யாரையும் எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கவே முடியாது. பண்ணிட்டே இருந்திருக்கார். எத்தனை 3000 தடவைக்கு மேல சுந்தரகாண்டம், 300 தடவைக்கு மேல ராமாயணம், 700 தடவைக்கு மேல பாகவதம். இதுல வந்து 100 தடவைக்கு மேல குருவாயூர் கோவில்லயே போய் பண்ணாராம் பாகவத சப்தாகம். அப்ப கூடவே நாராயணிய பாராயணம் வேற பண்ணாராம். அது மாதிரி பண்ணிட்டே இருந்திருக்கார். ரொம்ப முடியாம படுத்துட்டு இருந்திருக்கப்ப கூட ராமநாமாவை சொல்லிட்டே இருந்திருக்கார். இந்த இடத்துல முகுந்தமாலா வந்து சுவாமிகளுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு ஸ்லோகம்.
ஏன் அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு இப்பதான் புரிஞ்சது. என்னன்னா இந்த சொல்ற லட்சணம் எல்லாம் அதுல வருது அப்படியே முகுந்த மாலைல வரிசையா. அதனாலதான் அவருக்கு அப்படியே பிடிச்சிருக்கு. அதுல இருந்து ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்றேன். தத்துவ புருவணானி பரம் பரஸ்மாத் மதுக்ஷரந்தீவ சதாம் பலானி பிரவர்த்தய பிராஞ்சலிரஸ்மி ஜிஹ்வே. கைய கூப்புறேன் நாக்கேங்கிறார். நாமானி நாசயன கோச்சரா. சாரி, நாமானி நாராயண கோச்சராணி. நான் எழுதினது எனக்கே புரியல, தப்பா படிச்சுட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு அப்படின்னாக்கா, நாக்கே உன்னை கைய கூப்பி வேண்டிக்கிறேன், எப்போதும் நாமஸ்மரணம் பண்ணு, பகவான் நாமாவையே ஸ்மரணம் பண்ணு. அது வந்து தேன் மாதிரி உனக்கு இனிக்கும். என்ன அது ஆக்சுவலா என்னன்னா, தேன் மாதிரி நாக்குல இனிக்கும், உள்ள போனா அது மருந்து. அதேதான் நாமத்துக்கும் அதேதான் மகிமை. அந்த அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தேனாக்கா உனக்கு உயர்ந்த தத்துவங்கள்லாம் உனக்கு விளங்கிடும். அதனால நாக்கே எப்போதும் நாமத்தை ஸ்மரணம் பண்ணு அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லி தோணி இருக்கு. சார் சொல்லும் பொழுதெல்லாம் என்னது, சுவாமிகள் ஃபாலோ பண்றதெல்லாம் வந்து விசிஷ்டாத்வைத பரமா இருக்கு. இப்ப அத்வைதத்துக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும் வித்தியாசம் கிடையாதா? என்ன நமக்கு புரியலையா, நமக்கு என்னன்னு புரியலையான்னு யோசிச்சிருக்கேன். இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி சார் சொன்னார், சுவாமிகள் வந்து ரொம்ப வைஷ்ணவ பரமா தான் இருந்திருக்கார் அப்படின்னா. எனக்கு அதுல என்ன தோணித்து அப்படின்னாக்கா, இந்த வைஷ்ணவ பரமா இருக்கணும்னா மகான்களாலதான் இருக்க முடியும். ஏன்னா கம்ப்ளீட் சரணாகதி பண்ணிக்கணும்னா அவளாலதான் முடியும், நம்மளால எல்லாம் முடியாதுன்னு தோணித்து. அதனால இப்படி சுவாமிகளுக்கு எல்லா பாகவத லட்சணமும் ரொம்ப பொருந்துருது. பெரியவா வாக்குல இருந்து பாகவதர்னு வந்திருக்கு, அவருக்கு பொருந்தாம வேற யாருக்கு பொருந்த முடியும்? இனிமே அவருக்குதான் பொருந்தும். இதுல சுவாமிகள் வைஷ்ணவ பரமா இருக்கான்னு பார்த்தோம். மகா பெரியவாளும் வந்து சம்பத்தையங்காருன்னு ஒருத்தர்கிட்ட நானும் வைஷ்ணவன் சொல்லியிருக்காரு. ஆஹ் ஏன் வைஷ்ணவன்கிறதையும் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதனாலதான் நான் சொல்றேன், மகான்களால மட்டும்தான் வைஷ்ணவால இருக்க முடியும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். நம பார்வதி பதையே. சத்குரு மகாராஜ் கி. ஆஞ்சநேய சுவாமி கி.